தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே தேவ சமூகத்திலே உட்கார்ந்து நாம் அவருடைய சத்திய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள பரலோகம் தந்திருக்கிற பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற தலைப்பின் கீழே கலாத்தியர் புத்தகத்தை நம்ம என்ன செய்கிறோம், படித்து கொண்டு இருக்கிறோம். அதில் 3ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க ஆரம்பித்தோம். அதில் முதல் பகுதியை முடிச்சிருக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் முதல் 14 வசனங்களை படித்திருக்கிறோம். சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு, ஃப்ரம் கர்ஸ் டு பிளெஸ்ஸிங் என்ற தலைப்பிலே முதல் பாகம் படித்தோம். இன்றைக்கு 2ஆம் பாகம் படித்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை முடிக்க இருக்கிறோம். இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சுருக்கமாக என்ன அப்படின்னா, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடியலாமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார் பவுல். இந்த 3ஆம் அதிகாரம் ஆவியானவரில் தொடங்கி, கவனித்து பாருங்க, ஆபிரகாம் மற்றும் கிறிஸ்துவில் மையங்கொண்டு கிறிஸ்துவின் சந்ததியாக மாறும் ஆசீர்வாதத்துடன் இந்த 3ஆம் அதிகாரம் முடிகிறது. சரிதானே? ஆவியானவரில் தொடங்குது, ஆபிரகாம் கிறிஸ்துவில் மையம் கொண்டிருக்கிறது இந்த அதிகாரம், கிறிஸ்துவின் சந்ததியாக மாறும் ஆசீர்வாதத்தோடு அந்த அதிகாரம் முடிகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமான் ஆகிற ஆசீர்வாதத்தை ஆவியானவராலே பெற்றான். சரிதானே? ஆபிரகாமுடனே தேவன் செய்த வாக்குத்தத்தம் அல்லது உடன்படிக்கை நமக்கும் உரியது. சரிதானே? இது ஆபிரகாமுக்கு மட்டும் செஞ்சார் நினைச்சிடக்கூடாது, நமக்கும் உரியது. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட சுதந்திரம் நமக்கும் உரியது. சரிங்களா? அது என்ன சுதந்திரம், அது எப்படி என்பதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற பாடத்தை தொடர்ந்து படிக்க போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு இந்த பாடத்தை எளிமையாகவும் ஆண்டவரே லகுவாகவும் புரிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு நம்முடைய நல்ல ஆவியானவர் ஒத்தாசை புரிய காத்திருக்கிறோம். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவார் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் இப்பொழுது எங்களை நடத்தும்படி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்துங்க. நம்முடைய வசனத்துக்கு நேராக ஆவியானவர் கிரியை செய்யுங்க. கர்த்தாவே, எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போகிறோம். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனுடைய ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. மனிதர்கள் தாங்கள் செய்கிற உடன்படிக்கையில் எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க. சரிதானே? அந்த உடன்படிக்கையில் மிகவும் மனிதர்கள் கருத்துள்ளவர்களாய் இருப்பார்கள். கல்யாணம்னு எடுத்துக்கங்களேன், திருமணம் என்பது உடன்படிக்கை, ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவனும் ஆபிரகாமுடனே உடன்படிக்கை பண்ணினார். சரிதானே? இதில் ஆபிரகாம் பண்ணலை, அவரே தான் பண்ணார். தேவன் தாமாகவே முன் வந்து பண்ணினார், வாக்கு தத்தங்களையும் கொடுத்தார். அப்படியானால் தேவன் தாம் செய்த உடன்படிக்கையில் எவ்வளவு உண்மை உள்ளவராக, கருத்துள்ளவராக இருப்பார். பொதுவாகவே ஆபிரகாம் வழியாக 2 சந்ததிகள் தோன்றின என்று கூறுகிறார்கள். சரிதானே? 2 சந்ததிகள். ஒன்று நிஜ சந்ததி, லிட்ரல் சீடு. 2வது ஆவிக்குரிய சந்ததி, ஸ்பிரிச்சுவல் சீடு அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமான சந்ததி ஒரு சந்ததி வந்துச்சு, ஆவிக்குரிய சந்ததி ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே சொல்ல போனால் ஆபிரகாம் வழியாக ஒரே ஒரு சந்ததி வருகிறது. அந்த சந்ததி யார் எனில், விசுவாசத்தினாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெறுகிறவர்களே ஆபிரகாமின் மெய்யான சந்ததி. பாருங்களேன், கலாத்தியர் 3:16, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு வாசிக்கிறோம்.
நீங்கள் நல்ல கவனி, இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா சந்ததி என்பது ஒருமையில் தான் இருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவை சிங்குலரில் படிக்கிறோம், ஒருமையில் இருக்கிறது. ஆனால் வாக்கு தத்தங்கள் என்பது எப்படி இருக்கு? பன்மையில் இருக்குது. வசனத்தை கவனிக்கிறீங்களா? ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. பன்மையில் நம்ம அதை வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் ஒரே ஒரு சிறப்பான வாக்கு தத்தம் மட்டுமல்ல, அநேக வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. அவையெல்லாம், அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாம் விசுவாசித்த கிறிஸ்துவின் மூலம் நிறைவேற்றம் அடைகின்றன. நம்ம பைபிளில் அடிக்கடி படிச்சிருக்கிறோம், இன்றைக்கும் படிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை பாருங்களேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் வருகிறத பன்மையில், வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் யார் மூலமாக ஆமேன் ஆகிறது? யார் மூலமாக நிறைவேறுகிறது? இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேறுகிறது. இதை நம்ம இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே, பார்த்தீங்களா, உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராக இருக்கிறீர்கள். யார்? இயேசு விசுவாசிக்கிறேன் எல்லாருமே. 26, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன், பிதாவாகி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். பார்த்தீங்களா? அப்போது ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா யார் மூலமாக? கிறிஸ்துவின் மூலமாகத்தான் என்பதை இங்கே பேதுரு பிரசங்கத்தில் சொல்கிறார். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனித்தால் உடன்படிக்கை வாக்கு தத்தம் ரெண்டுமே ஒன்றுதான், ஒரே அர்த்தம்தான் என்பது போல நம்ம அதை வாசிக்கலாமா? கலாத்தியர் 3:17, ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. உடன்படிக்கை வாக்கு தத்தம் ரெண்டுமே ஒன்று தான் என்ற அர்த்தத்தில் பவுல் இங்கே அழகாக எழுதுகிறார். நியாயப்பிரமாணம் 430 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் இஸ்ரவேலரிடம் வழங்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு ஏற்கனவே ஆண்டு வாக்கு தத்தம் கொடுத்துட்டார், ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணிட்டார். அதுக்கு பிறகு 430 வருஷம் கழித்து தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது சீனாயில். ஆயினும் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுனால புதிய அம்சத்தை எதையுமே அறிமுகம் செய்யலை. சரிங்களா? நியூ ஃபீச்சர்ஸ் எதுவுமே தேவன் அறிமுகப்படுத்தலை. ஆனாலும் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்பாகவே உலகத்தை ஆபிரகாம் சுதந்தரிப்பான் என்று தேவன் வாக்கு பண்ணிவிட்டார். கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம், கவனிச்சுட்டே இருங்க, புரியும். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பவுல் அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வாசிக்கிறேன். ரோமர் 4:13, அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு தத்தங்க? உலகத்தை சுதந்தரிப்பான். இப்போ கேள்வி, எந்த உலகம்? எந்த உலகம்? இந்த உலகமா? இந்த உலகமா? இது பாழ போன உலகம், இது பாவ உலகம். அப்போ எந்த உலகம்? ஆபிரகாம் உலகத்தை சுதந்தரிப்பான் சொன்னாரே, அவன் சந்ததி உலகத்தை சுதந்தரிக்குன்னு சொன்னாரே, எந்த உலகம்? பைபிள் சொல்லுது இந்த உலகம் என்னாகுமா? அக்கினியினால் அழியும், அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குதுன்னு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறோம்.
அதே 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் கவனித்தோம் என்று சொன்னால் ஆண்டு அடுத்து என்ன செய்வாராம்? இந்த பாவ உலகத்தை, பழைய உலகத்தை அழிச்சிட்டு அக்கினினால் அழித்து விட்டு நீதி வாசமாயிருக்கும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிப்பார் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் வாசிக்கிறோம். சரிதானே? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் படித்தோன்னா கூட ஆபிரகாம் அந்த வாக்கு தத்தத்துக்காக எதிர்பார்த்திருந்து தன்னுடைய சந்ததியாரோட ஈசாக்கு யாக்கோபு இவங்களோட என்ன செய்தானாம்? கூடாரங்களிலே குடியிருந்தான். அவர்கள் தங்கள் சுய தேசத்தை, அவங்க விட்டு வந்த சொந்த தேசத்தை அவர்கள் நாடி போக விரும்பவில்லை. எதை விரும்பினார்களாம்? அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். அப்போ பாருங்களேன், அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டு சொன்னால் உலகத்தை சுதந்திரிப்பான். எந்த உலகம்? இந்த உலகம் கிடையாது. எந்த உலகம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது ஹெவன்லி கண்ட்ரி. ஹெவன்லி கண்ட்ரி ஆங்கிலத்தில் இருக்கும், தமிழில் பரமதேசம் அப்படின்னு படிக்கிறோம். அந்த பரமதேசம் போகிறார்கள் பார்த்தீங்களா? எங்களுக்கு பரமதேசம் அப்படின்னு போகிறாங்க பார்த்தீங்களா? அவங்க தாங்க பரதேசி. அவங்க தான் யார்? அவங்க தான் பரதேசி. இந்த உண்மையை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பரதேசின்னா கெட்ட வார்த்தை கிடையாது. பரதேசின்னா கெட்ட வார்த்தை கிடையாது. பரமதேசம் நாடி போகிறவர்கள் தான் பரமதேசம் அங்கே கண்களை வைத்து மனதை பதித்து முன்னேறி செல்லுகிறார்களே, அவங்க தாங்க பரதேசி. சரிங்களா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்லுவார், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. நீங்கள் நானும் யாரா? சாதாரண பரதேசி கிடையாது. என்ன பரதேசி? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. சரிங்களா? பரதேசின்னு என்ன தெரியுமா? எதுக்காக திட்டுவோம் பரதேசின்னு? ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? உண்மையிலே இந்த உலகத்தில் நமக்கு என்ன கிடையாது? ஒன்றுமே கிடையாது. அப்போ ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உலகத்தை சுதந்திரிப்பான். எந்த உலகம் கிடையாது? இந்த உலகம் கிடையாதுங்க. பிரியமான தேவ ஜனங்களே, இது மாறாத உண்மை. பைபிள் கூறக்கூடிய மாறாத உண்மை. எந்த உலகம்? வரப்போகிற உலகம். தேவனுடைய கரத்திலிருந்து ஆதியிலே இந்த உலகம் வந்தபோது எப்படி இருந்துச்சு? அதில் பாவம் சாபம் எதுவுமே இல்லை. தேவனுடைய கரத்திலிருந்து ஆதாம் ஏவாளிடம் இந்த உலகம் ஒப்படைக்கப்பட்ட பொழுது பரிசுத்தமாய் பரிபூர்ணமாய் இருந்தது. உண்மைதானே? மனிதன் பாவம் செய்தான். சாபத்தை தன் மீதும் முழு மனுக்குலத்தின் மீதும் வரவைத்தான். மனிதன் மீதும் சகல சிருஷ்டிகளின் மீதும் ஏற்பட்ட அந்த சாபத்தை கிறிஸ்து தம்மேல் சுமந்து கொண்டு பூமியை சாபத்திலிருந்து மீட்கத்தக்கதாக தன் ஜீவனையே கொடுத்தார். அப்போது தேவ திட்டம் என்ன அப்படின்னா, பாவமற்ற உலகத்தை ஆண்டவர் ஆதாம் ஏவாள்கிட்ட கொடுத்தார் அல்லவா? அதே போல மீண்டும் பாவமற்ற உலகத்தை நித்திய சுதந்திரமாக பரிசுத்தமாக்கப்பட்ட விசுவாச சந்ததியிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதாங்க சுவிசேஷத்தின் சாராம்சம். தட் இஸ் த சம் ஆஃப் த காஸ்பல். சரிங்களா? நற்செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்தார். எதுக்காக? அந்த பாவமற்ற அந்த உலகத்திற்கு நம்ம மீண்டும் கொண்டு போய் சேர்க்கணும், நம்மையும் பரிசுத்த சந்ததியை ஆக்கணும், அங்கே போய் சேர்க்கணும் என்ற நோக்கத்திற்காக தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார். பைபிளில் வெளிப்படுத்தல் 22:3 வாசிக்கிறோம், இனி ஒரு சாபமும் இராது. பார்த்தீங்களா? அப்போ ஒரு சாபம் இல்லாத அந்த புதிய உலகம், அந்த உலகத்தை சுதந்திரிப்பான். இதான் ஆண்டவர் யார் கொடுத்த வாக்குத்தத்தம்? ஆபிரகாமுக்கு, அவனுடைய சந்ததிக்கும். தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், அப்பப்போ அந்த அதிகாரம் திரும்பிகிட்டே இருக்கணும். சரிங்களா? 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அருளி செய்தாரே அப்படின்னு வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவர் உலகத்தை சுதந்திரிப்பான்னு சொன்னார்ல, இந்த ஆசீர்வாதம் எதனாலங்க? ஆபிரகாம் தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தின் மூலமாகத்தான் சாத்தியம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, அப்போ எதுக்கு நியாயப்பிரமாணம்? 19 வருஷம் எதுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு? அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன?
வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும், அது என்ன சந்ததி பார்க்கலாம் போக போக. அந்த சந்ததி வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக, நியாயப்பிரமாணமானது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது என்று வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்னன்னு பவுல் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு அதிலே அவர் பதிலும் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அக்கிரமங்கள் நிமித்தமாக அது நியாயப்பிரமாணம் கூட்டப்பட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ கேள்வி, சீனாய் மலையில் தேவன் நியாயப்பிரமாணத்தை புதுசாக அறிமுகப்படுத்தினாரா? முதல்ல கொடுத்தாரா? இல்லை, ஏற்கனவே நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. ஆதியாகமத்தில் 26ஆம் அதிகாரம், கொஞ்சம் வசனங்களை நம்ம அங்கங்கே திரும்பி படிக்கணும். ஆதியாகமம் 26ல் 5ஆம் வசனத்தை பாருங்களேன். வசனம் என்ன சொல்லுது? நான் உன் சந்ததியை, 4ஆம் வசனம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினான். ஆபிரகாம் காலத்திலேயே ஒன்று அடுக்கிறார். விதிகள், நியாயப்பிரமாணங்கள், சட்டத்திட்டங்கள், கற்பனைகள் சொல்கிறார். அப்போது ஆபிரகாம் காலத்திலே 10 கட்டளை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு, சரிதானே? அது ஏற்கனவே ஆபிரகாம் காலத்தில் இருந்தது. கற்பலகைகளில் எழுத்து வடிவில் இஸ்ரவேலரிடம் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுப்பதற்கு முன்பாகவே இஸ்ரவேலரை ஆண்டவர் மன்னா விஷயத்தில் பரிசோதித்தார். அப்படி தானே? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் தான் 10 கட்டளை பற்றி படிக்கிறோம், சரிதானே? ஆனால் 16ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள், மன்னா விஷயத்தில் ஆண்டு சோதித்தார். 7ஆம் நாளில் போகாதீங்க, மன்னா கிடைக்காது, மண்ணு தான் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருந்தார். அப்படி தானே? 7ஆம் நாள் போய் தேடினால் மன்னா கிடைக்காது, 6ஆம் நாள்லையே 2 மடங்கு சேர்த்து வச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டு சொன்னார். ஆனாலும் சிலர் என்ன பண்ணாங்க? போய் தேடினாங்க. ஆண்டு வசனத்தோடு என்ன சொன்னார்? நீங்கள் எந்த மட்டும் என் கற்பனைகளை கைக்கொள்ள மனதில்லாது இருப்பீர்கள். பார்த்தீங்களா? 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளை ஆண்டு கொடுக்குறாருன்னா யாத்திராமத்தில், அதுக்கு முன்னாடியே 10 கட்டளை ஆபிரகாம் காலத்தில் இருந்துச்சு. ஏன்? ஆதாம் காலத்துலேருந்து இருந்துச்சு தான், சரிதானே? அதை சீன் வனாந்தரத்திலும் தேவன் இஸ்ரவேல் மக்களை சோதிப்பதன் வழியாக, மன்னா மூலமாக சோதித்தார். அதன் வழியாகவும் ஆண்டு சொல்கிறாரு, எந்த மட்டும் என் கற்பனைகளை கைக்கொள்ள மனதில்லாது இருப்பீர்கள். கட்டளைகள் இருந்துச்சு. இதெல்லாம் யாத்திரம் 16ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்துக்கணும். அன்பானவர்களே, அப்போ அந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அக்கிரமங்கள் நிமித்தமாக நியாயப்பிரமாணம் கூட்டப்பட்டது அப்படின்னு படிக்கிறோம். அது என்ன கூட்டப்பட்டது? ஆடட், இங்கிலீஷில் ஆடட் அப்படின்னு இருக்கு, சேர்க்கப்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாம். இதை நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். பாருங்களேன், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 19 சொல்லுது. நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:19, எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. 10 கட்டளை கொடுக்கும்பொழுது இருந்த சூழ்நிலை, அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு, வார்த்தைன்னு என்ன? 10 கட்டளை ஆக்சுவலாக 10 வேர்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க, 10 வார்த்தைகள். யாத்திரம் 20:1 படித்து பாருங்க. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன. 10 கட்டளைக்கு ஆக்சுவலாக பேர் 10 வார்த்தைகள், சரிங்களா? அப்போது வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு ஆண்டு என்ன செய்தானா? கலாத்தியரில் படிக்கிறோம், கூட்டப்பட்டதுன்னு படிக்கிறோம். கூட்டப்பட்டதுன்னா ஆடட் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் சொல்லப்பட்டது. ஆடட் மீன்ஸ் ஸ்போக்கன், பேசப்பட்டது, சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். ஆபிரகாமை போல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்களா? விசுவாசித்தாங்களா? இல்லை, இல்லை. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த நித்திய சுதந்திரத்தை இழந்து போகும் அபாயம் இருந்தது. ஆகவே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அவிசுவாசம், கீழ்ப்படியாமையின் நிமித்தமே, கீழ்ப்படியாமல் இருந்துச்சு, அவிசுவாசம் இருந்துச்சு, முறுமுறுப்பு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அதனால தான்
அக்கிரமங்களின் நிமித்தமாக நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டது. விளங்குதா உங்களுக்கு? கூட்டப்பட்டதுன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்னார், அதை எழுதி கொடுக்குற நிலைமைக்கு வந்தார் தேவன். நீங்கள் பைபிளை நல்லா கவனித்து பாருங்கள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுமே கவனித்தோம் அப்படின்னா, ரெண்டு ஏற்பாடுகளிலுமே யூதர்கள் அகங்காரம் பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்க. யூதர்கள் எப்படி இருப்பாங்க? அகங்காரம் பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்க. எப்படின்றீங்களா? செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. யாத்திரை 24 அதிகாரத்தில் 3 வசனம் 7 வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, யாத்திரை 24 3 வசனம் பாருங்கள். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும், வார்த்தைகள் கவனிச்சிங்களா, நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம். 10 கட்டளை வாங்கிட்டு வந்துட்டார், சரிதானே? எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். 7 வசனம், உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம். செய்வோன்னு சொல்லுவாங்க, நடப்போன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. அகங்காரம். இதே ஸ்பிரிட் தான், இதே ஆவி தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்த யூதர்களுக்கும் இருந்துச்சு. படிக்கலாம் ஒரு வசனம் பாருங்களேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் வசனம் 28 படித்தோம் என்றால், அங்கே யூதர்கள் என்ன பேசுகிறாங்க பாருங்களேன். 6:28 சொல்லுது, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, யார்? இந்த யூதர்கள், பரிசேயர்கள், தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். மேசியாவை ஏற்றுக்கல, சரிதானே? இயேசுவை அவர்கள் பின்பற்ற ஆயத்தமாக இல்லை. இப்போ கேள்வி கேட்குறாங்க, தேவனுக்கேற்ற கிரியைகளை நாங்கள் நடப்பிக்கும்படி என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு தெரியாத மாதிரி. பழைய பாடு எல்லாமே தெரியும், அப்படி தானே? மேசியா வர்றது எல்லாம் தெரியும், ஆனால் வந்த மேசியா அவர்கள் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அகங்காரம் பிடித்தவர்களாக அவர்கள் நடந்தார்கள். அகங்காரியாய் நடக்கிறானே, அவன் ஆத்துமா அவனுக்குள்ளே செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இந்த விசுவாசம் என்ற வார்த்தைக்கு நிறைய எதிர்ப்பதங்கள் இருக்கிறது. விசுவாசம்னா அவிசுவாசம், விசுவாசம்னா சந்தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க பைபிளில். சந்தேகம். விசுவாசம் என்றால் துணிகரம். இன்னொன்று இதை படிக்கும்பொழுது இன்னொன்று மனசில் தோணுச்சு, விசுவாசமுக்கு எதிர்ப்பதம் அகங்காரம். விசுவாசத்துக்கு எதிர்ப்பதம் என்ன? அகங்காரம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அன்பான தேவ ஜனங்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பவுல் சொல்கிறாரு. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். எப்படி என்றால், அவர்கள் தேவநீதியை அறியாமல், இஸ்ரவேலர் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அவர்கள் தேவநீதியை அறியவில்லை. அவர்கள் தங்கள் பாவத்தை உணரவில்லை என்றால் வாக்கு தத்தத்தையும் அதன் நித்திய ஆசீர்வாதங்களையும் பெறவே முடியாது. அதனால தான் தேவன் என்ன செய்தாராம்? அவர்கள் அக்கிரமம் நிமித்தமாக நியாயப்பிரமாணத்தை கூட்ட வேண்டியதாக இருந்தது, சொல்ல வேண்டியதாக இருந்தது. சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் என்ன செய்தாராம்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து படிக்கிறோம். 19ஆம் வசனம் சொல்லுது, அக்கிரமம் நிமித்தமாக நியாயப்பிரமாணம் கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. இந்த 10 பிரமாணத்தை ஆண்டவர் எப்படி கொடுத்தாராம்? தேவதூதர்களை கொண்டு கொடுத்தாராம். ஒரு பிரம்மாண்டமான காட்சி, எக்கால முழக்கம், புகைக்காடு, அப்படி தானே இருந்துச்சு. யாத்திரை 19ஆம் அதிகாரத்தில் இந்த சீனாய் மலை. தேவதூதரை கொண்டு ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தாராம். அதை ஸ்தேவான்னு சொல்லுவார். ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது வாசிக்கிறோம், தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள். நியாயப்பிரமாணத்தோட நோக்கம் படிச்சிட்டோம், சரிதானே? ஆபிரகாமுக்கு இருக்கிற விசுவாசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. அவங்க கெட்டு போயிடக்கூடாது, அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரத்தை அடையாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை சொல்ல வேண்டியதாயிற்று. சரிங்களா?
நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் அதுதான். அதனுடைய மேன்மை என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின் மேன்மை ஆண்டவர் தேவதூதர்களை கொண்டு கொடுத்தார் மத்தியஸ்தன் கையில். யார்? மோசே கையில். மோசே தானே மத்தியஸ்தன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கு இடையில. மோசே கையில் கொடுத்தார். ஆனால் அவங்க கை கொண்டாங்களா? கை கொள்ளாமல் போனீர்கள். உபாகமத்தில் 33:2 மோசே எழுதிப்பார் பாருங்களேன், எப்படி இந்த கற்பனைகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. உபாகமம் 33:2 சொல்லுது, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களுடைய பிரசன்னமானார். 10 கட்டளை கொடுக்கும் பொழுது 10,000 பரிசுத்தவான்கள் யாரு? தேவதூதர்கள். தேவதூதர்களுடைய பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது. அப்போ அந்த 10 கட்டளையை அவ்வளோ மேன்மையாக தேவன் கொடுத்தாராம். என்ன மேன்மையாக கொடுத்தாலும் இந்த ஜனங்கள் என்ன செய்யலை? கீழ்ப்படியல. பார்த்தீங்களா, சில நேரம் நாமும் அப்படித்தான். எவ்வளோ பெரிய பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணாலும் நாங்கள் எங்களுக்கு தெரியாதாக்கு நாங்கள் அவர் பண்ணி கேட்டிருக்கான், இவர் பண்ணி கேட்டிருக்கான், இவர் பண்ணி கேட்டிருக்கோம் அவ்வளோதான். நடக்கிறதெல்லாம் கிடையாது. நம்முடைய பிரச்சனை. அன்பான தேவ ஜனங்களே, மனித ரட்சிப்பிலே தேவதூதர்கள் மிகவும் அக்கறை உள்ளவர்கள். ஆகவே அந்த தேவதூதர்கள் கொண்டு ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்தார். மனுக்குலத்திற்கான தேவ சட்டங்கள் இவ்விதமாய் கொடுக்கப்பட்டது. எத்தனை மேன்மை! நம்முடைய மத்தியஸ்தர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. 1 தீமோத்தேயு 2:4-5 அவர் இயேசு கிறிஸ்துவே என்று நம்ம படிக்கிறோம். பிரியமானவர்களே, பாவங்கள் நம்மையும் தேவனையும் பிரிக்கிறது. ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். பாவம் இனிமேல் இந்த உலகில் தலையெடுக்காத அளவுக்கு இயேசு நிச்சயவார் எல்லாத்தையும் ஒழிச்சிருவார். பாவம் இந்த உலகில் தலையெடுப்பதற்கு முன்பாகவே இயேசு நமக்கு மத்தியஸ்தராக இருந்தார். சரிங்களா? பாவம் செஞ்ச பிறகு தான் இயேசு கிறிஸ்து நான் போய் மரிக்கிறேன்னு சொன்னாரா? கிடையாது. உலகத் தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்படி தானே படிக்கிறோம். அப்போது பிதாவின் சமூகத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே, உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே என்ன செய்தாராம்? பிதாவின் சமூகத்தில் போய் ரட்சிப்பின் திட்டத்தில் தன் ஜீவனை கொடுக்க அவர் தாம் ஆயத்தமாக இருந்ததாக தன்னை ஒப்படைத்தார். சரிதானே? அதாங்க, பாவம் இந்த உலகத்தில் தலையெடுப்பதற்கு முன்பாகவே இயேசு மத்தியஸ்தராக இருந்தார். பாவம் இனிமேல் இல்லாமல் போகும்போதும் அவர் நமது மத்தியஸ்தராகவே இருப்பார். பைபிள் சொல்லுது எபிரேயரில் அவர் என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியர். அப்படி தானே? அவர் எப்போவுமே நமக்காக நிற்கிறவர். இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்படியானால் நித்திய மத்தியஸ்தர், இட்டர்னல் மீடியேட்டர் அவர்தான் என்று சொல்லலாம். மத்தியஸ்தர்னா யார்? 2 பேருக்கு இடையில நின்று சமாதானம் பண்ணுறவர், ஒப்புரவாக்குறவர், ஒன்று சேர்க்கிறவர். சரிதானே? அதை எபேசியர் 2 படிக்கிறோம் பாருங்களேன். எபேசியர் 2:14 எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை, சடங்காச்சார பிரமாணங்களை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும், அதாவது புறஜாதிகள் யூதர்கள், இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அன்பானவர்களே, இது கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். சரிங்களா? கலாத்தியர் 3 20-21 வாசிப்போம். மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மத்தியஸ்தன். 21 அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. மாணவர்களே, ஜீவனும் நீதியும் நமக்கு யாரால் உண்டாகிறது?
நியாயப்பிரமாணத்தினாலயா? இயேசு ஆலயம். கலாத்தியா நாட்டு சபைகளில் பிரச்சனை அதுதான். பவுல் சொல்கிறாரு இயேசு தான் ரட்சிப்புக்கு, அவர் தான். யூதர்கள் சொன்னாங்க இல்லை இல்லை இயேசு ப்ளஸ் யார்? மோசே, பிரமாணங்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, நியாயப்பிரமாணமும் வாக்கு தத்தமும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. இரண்டும் கிறிஸ்துவில் ஒன்றிணைகின்றன. இன்னும் சொல்ல போனால் நியாயப்பிரமாணம் வாக்கு தத்தத்துக்குள் அடங்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர், ஹீப்ரூஸ் சாப்டர் 8 verse 10 பாருங்களேன். 10ஆம் வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள். இந்த வாக்குத்தத்தம் என்னது? அவங்கெல்லாம் என்னுடைய ஜனம், என் சந்ததி, விசுவாசம் உள்ள சந்ததி, என்னுடைய சந்ததி அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு. அப்போது அந்த சந்ததியாருக்குள்ளே அவங்க இருதயத்தில் ஆண்டு நினச்சி வராங்க, நியாயப்பிரமாணத்தை எழுதுவாராம். பாருங்கள், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே என்ன இருக்குது? நியாயப்பிரமாணம் இருக்குது. வெறுமனே 2 கற்பலகைகளில் எழுதப்பட்ட பிரமாணம் உயிரையோ நீதியையோ தராது. ஜீவனும் நீதியும் பிரமாணத்தினால் வரும் என்றால் கிறிஸ்து மரித்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் 21ஆம் வசனத்தில் கலாத்தியர் 3:21 படிக்கிறோம். ஆவியானவருடைய ஊழியத்தின் மூலம் இயேசுவை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நியாயப்பிரமாணம் அங்கீகரிக்கிற நீதி உள்ள வாழ்க்கை நம்முடையதாக மாறும். சரிங்களா? அப்போ என்ன சிம்பிளாக சொன்னோன்னா, நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற நீதி நம்மகிட்ட வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. நாம் விசுவாசத்தின் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் அந்த நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற அங்கீகரிக்கிற நீதி ஜீவன் நமக்குள்ளே உருவாக்க முடியும். அது யாரால தான் உருவாகும்? இயேசுவால் தான். பிலிப்பியர் 3:3 படிங்களேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல், நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சிருவேன், நான் 10 கற்பனை கரெக்டாக கடைபிடிப்பேன், அப்படிலாம் கிடையாது. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். விருத்த சேதனம் பண்ணாட்டினாலும் விளங்குது அவங்களுக்கு. நான் விருத்த சேதனம் பண்ணாவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். விளங்குச்சா? அதான் பவுல் ஒரு பெரிய டிபேட்டுங்க. கலாத்திய நாட்டு சபைகளில் இது மிகப்பெரிய ஒரு வாதமாக கருத்துக்களை பவுல் முன்வைத்தார். இப்போ பாருங்களேன், ஆவியானவரால் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரே நமது சுதந்திரத்தின் அச்சாரம். படிச்சிருக்கோமா? எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு, எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். என்னங்க அச்சாரம்? அச்சாரம்னா என்ன? அச்சாரம்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? அச்சாரம்னா அது அச்சாணி, மாட்டு வண்டி சக்கரத்தில் வைக்கிற அச்சாணி. இங்கே அச்சாரம்னு சொல்கிறாரு. அச்சாரம்னா உறுதிப்படுத்துதல், அடித்தளம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கிலீஷில் பாருங்களேன், ஏர்னஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஏர்னஸ்ட், EARNEST, ஏர்னஸ்ட். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா டோக்கன் அட்வான்ஸ். அச்சாரம்னா டோக்கன் அட்வான்ஸ், முன்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தம் ஃபஸ்ட் ஃப்ரூட். ஃபஸ்ட் ஃப்ரூட்னு என்னது? முதற்பலன். இப்போ சர்ச்சில் வந்து வாழைத்தாரிலிருந்து ஒரு சின்ன வாழை சீப்பு கொண்டாந்து வச்சுருக்கிறோம். முதற்பலனை கொண்டாந்து வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன். முதற்பலனை வச்சுட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னாடி என்ன இருக்குது? இந்த வாழைச்சீப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய வாழைத்தார் இருக்குன்னு அர்த்தம். சரிதானே?
3 முட்டை நாட்டுக்கோழி முட்டை வந்து வச்சுட்டோன்னா வீட்டில் இன்னும் 20 முட்டை இருக்குன்னு அர்த்தம். சரிதானே? முதற் பலனை வச்சுட்டோம். சரிங்களா? அச்சாரம்னா அதுதாங்க. இந்த அச்சாரம்ன்ற வார்த்தையை பொதுவாக எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் கல்யாணத்தில் அச்சாரம் போட்டாச்சா அப்படின்வாங்க. அச்சாரம் போட்டாச்சா என்ன அர்த்தம்? உறுதிப்படுத்தியாச்சா? ஆமாம்மா உறுதிப்படுத்தி ஒரு டோக்கன்லாம் போட்டு வந்தாச்சு. வரதட்சணை நினச்சிக்காதீங்க, வரதட்சணை நான் சொல்லலை. சரிங்களா? ஆண்டவர் நாம் நித்திய சுதந்திரத்தை அடைவோம் என்பதற்கு அடையாளமாக, அச்சாரமாக, முன்பணமாக, டோக்கன் அட்வான்ஸாக நமக்கு யாரை கொடுத்துருக்காருங்க? ஆவியானவரை கொடுத்துருக்கிறாராம். சரிங்களா? இன்றைக்கி ஆவியானவர் பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கப்புறம் ஆவியானவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டு. இதுக்கப்புறம் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு அர்த்தம். நாம் அடைய போகிற சுதந்திரத்தின் முதற் பலன் ஆவியானவரே ஆவார். அவர் தான் என்ன செய்கிறார்? நமக்கு நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் ஆவியானவர். யோவான் 16:8 வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆவியானவர் தான் என்ன செய்கிறாரு? தேவனுடைய பிரமாணத்தை நம்முடைய இருதயங்களிலே எழுதுகிறார். சரிதானே? நீதி எது? இயேசுதான் நீதி. நீதி எது? ஆண்டோடைய கற்பனைகள் தான் நீதி. ரோமர் 7:12 படித்து பார்த்தீங்கன்னா கற்பனைகள் நீதியாயும். நீங்கள் ஒரு அழகான வசனத்தை ஏசாயாவில் படிச்சிங்கன்னா, ஏசாயா 51:7 ரொம்ப அருமையான வசனம். அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஏசாயா 51:7 சொல்லுது, நீதியை அறிந்தவர்களே. அப்படின்னா இயேசுவை அறிந்தவர்களே, 10 கட்டளைகளை அறிந்தவர்களே அப்படின்னு சொல்லலாம். என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. வேதம் என்னது? லா. ஆங்கிலத்தில் அப்படித்தான் இருக்கு. என் நியாயப்பிரமாணத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். நியாயப்பிரமாணத்தை நம்முடைய இருதயத்தில் பதிக்கிறவர் யார் தாங்க? ஆவியானவர் தான். சரிதானே? நம்மால் நியாயப்பிரமாணத்தை பதிக்கவும் முடியாது, நம்மால் நியாயப்பிரமாணத்தை மதித்து நடக்கவும் நம்மால் முடியவே முடியாது என்பதுதான் மிக முக்கியமான உண்மை. அப்போ ஆவியானவர் தான் இந்த புதிய உடன்படிக்கையில் ஆவியானவர் என்ன செய்கிறாரு? பிரமாணங்களை நம்முடைய இருதயங்களிலே எழுதுகிறார். ஏன்னா அவர் தான் முதற் பலன், அவர் தான் அச்சாரம். ஆவியானவர் நமக்கு உள்ளத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா நித்திய சுதந்திரத்தை அடைய போகிறோம் என்பதற்கு அவர் தான் அச்சாரம். அதான் எபேசியர் 1:14 சொல்லுகிறது. கலாத்தியர் 3:22-23 வசனங்களை வாசிப்போம். அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. 23 ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இந்த 2 வசனத்தில் கவனிச்சிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் கீழ், பாவத்தின் கீழ் அப்படின்னு படிக்கிறோம். வேத வாக்கியங்களின்படி நாம் யாவருமே எதன் கீழே தான் இருக்கிறோம்? பாவத்தின் கீழே தான் இருக்கிறோம். அப்படி தானே? நம்ம எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்துட்டோம். ரோமர் 3:23 வாசிக்கிறோம். எல்லாரும் பாவத்தின் கீழ் இருக்கிறோம். நாம் இயேசுவை விசுவாசிக்காத வரைக்கும், அவரை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் எல்லாரும் எங்கே தான் இருக்கிறோம்? பாவத்து கீழே தான் இருக்கிறோம். சரிங்களா? எளிமையாக தான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைப்பார். ரோமர் 14:23 படிக்கிறோம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. பாருங்களேன், இப்போ நான் விசுவாசித்து இயேசுகிட்ட வரலன்னா நான் என்ன இதில் தான் இருக்கிறேன்? இன்னும் பாவத்தில் தான் இருக்கேன். விளங்குதா? ஆகையால் பாவத்தின் கீழ் இருத்தல் என்பது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நிலை, அவரை விசுவாசிக்காத நிலை. அப்போ ஆண்டவர் பாருங்கள், இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருக்கிறாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பொழுது பாவத்தின் கீழே இருக்கிறோம். சரிதானே? பாவத்தின் கீழே இருக்கும் பொழுது என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் கீழே, பாவத்தின் கீழே தான் இருக்கிறோம். தேவ கிருபையோ பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறது. ஆக நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருப்பவர்கள் என்றால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்கள் என்று பொருள்.
நியாயப்பிரமாணத்தை மீறுகிற நிலையில் இருக்கிறவர்கள். நீதிமான்களோ நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்லை, மாறாக அவர்கள் அதில் அந்த நியாயப்பிரமாணத்தில் அதன்படி அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறார்கள். விளங்குதா உங்களுக்கு? பாவிகளுக்கு நீதிமான்களுக்கு வித்தியாசம். பாவிகள்லாம் யார்? நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிறார்கள். நீதிமான்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்லை, அவர் நியாயப்பிரமாணத்தின்படி தேவனுடைய பலத்தினாலே நடக்கிறார்கள். பிரியமான தேவ ஜனங்களே, இதை பவுல் சொல்லிட்டு அடுத்து ஒரு உதாரணத்தை பயன்படுத்துகிறார். கலாத்தியர் 3:24 பாருங்களேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. உபாத்தி என்ன? உபாத்தி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மாஸ்டர்னு போட்டிருக்கோம், டீச்சர்னு போட்டிருக்கோம், சரிங்களா? உபாத்தி 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 வாத்தி அப்படின்னு ஆயிடுச்சு, சரிங்களா? வாத்தி வாத்தியார், உபாத்தி தான் வாத்தின்னு ஆச்சு, சரிங்களா? ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மாஸ்டர், the law is the school master to lead us unto Christ அப்படின்னு இருக்கும். கிறிஸ்துவிடம் நம்ம வழிநடத்தக்கூடிய ஸ்கூல் மாஸ்டர், டீச்சர் யாரு? இந்த பிரமாணம். ஆனால் கிரேக்க மொழியில் படிச்சீங்கன்னா உபாத்தி என்பதற்கு இருக்கிற கிரேக்க வார்த்தை பெடகாக். பெடகாக், PEDAGOGUE, PEDAGOGUE, பெடகாக். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஒரு அடிமை. வீட்டில் பிள்ளைகள் இருப்பாங்களே, எஜமானுடைய பிள்ளைகள் இருப்பாங்களே, சிறு பிள்ளைகள் இருப்பாங்களே, அந்த பிள்ளைகளை பள்ளிக்கு வழிநடத்தி செல்லும் அடிமை, அதான் பெடகாக்னு அர்த்தம். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மாஸ்டர்னு இருக்குது, உபாத்தின்னு இருக்குது தமிழில். உண்மையிலே சொல்லப்போனால் அது என்ன அர்த்தம்? சிறு பிள்ளைகளை பள்ளிக்கு வழிநடத்தி செல்லும், அந்த பிள்ளைகள் சேட்டை பண்ணும் பொழுது அவர்களை ஒழுங்குபடுத்தும் அடிமை. அந்த அர்த்தத்தில் தான் பெடகாக் என்று இருக்கிறது. அப்போது உபாத்தின்னு படிக்கிறோம், ஆக்சுவல் அர்த்தம் வந்து ஆலோட்டி அப்படின்னு அர்த்தம். ஆலோட்டி, டாஸ்க் மாஸ்டர் அப்படி தான் இருந்திருக்கணும். டாஸ்க் மாஸ்டர், ஆலோட்டி. எங்கே படிச்சிருக்கோம் ஆலோட்டின்னு? யாத்ராமத்தில் படிக்கிறோம்ல. எகிப்திய ஆலோட்டிகள் யாரை ஒடுக்கினாங்க? இஸ்ரவேலரை ஒடுக்கினார்கள். ஆலோட்டின்ற அர்த்தத்தில் தான் உபாத்தின்ற வார்த்தை கிரேக்க பாஷையில் இருக்குது, சரிங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நீங்கள் இந்த மதுரை சென்ட்ரல் ஜெயில் இருக்குது, சரிங்களா? அந்த சென்ட்ரல் ஜெயில் பக்கம் அப்பப்போ பாருங்களேன், ஒரு குற்றவாளி நடந்து போவான், கையில் சங்கிலி போட்டிருப்பாங்க, ரெண்டு பக்கம் யார் நிற்பான்? போலீஸ்கார் அப்படியே பாதுகாப்போடு கூட்டிகிட்டு போவார். குற்றவாளிகளை வெளியே பாதுகாப்புடன் நடத்தி செல்லும் போலீஸ் போல, சரிங்களா? உபாத்தின்ற இடத்துல அந்த அர்த்தம் தான் இருக்குது. விசுவாசியாதவர்களை எல்லாரும் பாவத்தின் கீழ், பிரமாணத்தின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளார்கள். விளங்குதா உங்களுக்கு? உபாத்தி அல்லது அந்த அடிமை அந்த குழந்தைக்கு, ஒரு குழந்தைய பார்த்துக்கிறார்ல, எஜமானோட குழந்தைய பார்த்துக்கிறார்ல, அவர் தான் வழியில் கூட்டு போகணும், பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டு வரணும். இந்த உதாரணத்தை பவுல் பயன்படுத்துகிறார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த உபாத்தி அல்லது அந்த ஆலோட்டி, இன்னும் சொல்ல போனால் ஜெயிலர், சரிதானே? ஜெயிலர், அந்த சிறை காவலர் எப்படி கைதியில் கூட்டு போகிறாரோ அது மாதிரி தான் இந்த நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் எப்படி வச்சிருக்கு? விசுவாசியாதவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே வச்சிருக்கு, சரிங்களா? அந்த உபாத்தி அல்லது அந்த அடிமை, அந்த ஆலோட்டி அல்லது அந்த சிறை காவலர் அந்த குழந்தைக்கு தகப்பன் அல்ல, மாறாக குழந்தையினுடைய கார்டியன், அந்த குழந்தைக்கு காப்பாளன், அந்த குழந்தையை ஒழுங்குபடுத்துகிறவன். அவ்வளோதான். எது வரைக்கும்? இந்த பிள்ளை வளர்கிற வரைக்கும், சரிங்களா? விவரம் தர்ற வரைக்கும். இன்னும் புரிஞ்சுக்கிட்டோன்னா விசுவாசத்துக்குள்ளே வர்ற வரைக்கும் நியாயப்பிரமாணத்தோட வேலை, சரிங்களா? அதுபோல பிரமாணம் உயிர் கொடுப்பதில்லை, ஒழுங்குபடுத்துகிறது. நீதியும் ஜீவனும் பிரமாணத்தினாலேயே உண்டாகிறது என்று யூதர்கள் போதித்தார்கள். அதனால தான் இந்த உதாரணத்தை சொல்கிறாரு பவுல். என்ன சொல்கிறாருன்னா, தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அந்த அடிமை அந்த பிள்ளையை நடத்தினால, இந்த அடிமை அப்பா கிடையாது, ஆலோட்டி அப்பா கிடையாது, இந்த பிள்ளைக்கு அப்பா ஒருத்தர் இருக்கிறார், தகப்பன் ஒருவர் இருக்கிறார். தகப்பன் ஸ்தானத்தில், தகப்பன் தான் உயிர் கொடுத்து அந்த பிள்ளையை பற்றிருக்கிறார், அப்படி தானே?
தகப்பன் ஸ்தானத்தில் எதை வச்சிடக்கூடாது? பிரமாணத்தை வச்சிடக்கூடாது. விளங்குதா அவங்களுக்கு? உயிர் கொடுத்தவர் யார்? நமக்கு ஜீவனை கொடுக்குறவர் யார்? இயேசு தான். விளங்குதா அவங்களுக்கு? அதைத்தான் பவுல் அங்கே அழகாக நமக்கு உணர்த்துகிறார். அன்பான தேவ ஜனங்களே, 25ஆம் வசனம், விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே, கிறிஸ்துவுக்கு வெளியே இருப்பதைத்தான் அநேக நேரங்களே அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதான் விடுதலை. இயேசு கிறிஸ்துக்குள்ளே போயிட்டோம்னா ஐயோ நிறைய கட்டுப்பாடுகள் சட்டத்திட்டங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்காது அப்படி இருக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே போயிட்டோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அடிமை வாழ்க்கை அப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. சுதந்திரம் கிடையாது, விடுதலை கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்கு வெளியே வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையிலேயே அடிமை வாழ்வு. அவிசுவாச வாழ்க்கை தான் இடுக்கமான சிறை வாழ்க்கை. கிறிஸ்துவுக்கு வெளியே ஒரு மனிதன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்பட்டு இருப்பான். நீதிமொழிகள் 5:22 இன்னைக்கு படிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்கு வெளியில் இருந்தவன்னா பாவ கயிறுகளால் கட்டப்பட்ட வாழ்க்கை. அதனால இயேசு சொல்றாரு, நானே வாசல், ஆடுகளுக்கு நானே வாசல். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆகவே இயேசுவிடம் விசுவாசத்தின் மூலம் வந்துவிட வேண்டும். சரிங்களா? அதனால தான் பவுல் சொல்றாரு, இயேசுட்ட வந்துருங்க, இயேசுவை நீங்கள் மனதார பின்பற்றுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கலாத்திய சபைகளுக்கு சொல்றாரு. இந்த இயேசுவை விட்டுட்டு நீங்க திரும்பவும் பழைய பாதைக்கு போறீங்களே என்று அவர் எழுதுகிறார். இன்றைய இரட்சணிய நாள் பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 6:2, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். எபிரேயர்லையும் படிக்கிறோம், சங்கீதம் 95:8 படிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ கிறிஸ்துக்குள்ளான வாழ்க்கை தான் விடுதலையின் வாழ்க்கை. கிறிஸ்துவை விட்டுட்டு கிறிஸ்துவம் பிரமாணத்தை ஏன் பலத்தெல்லாம் கடைபிடிச்சுவேன், அப்படியே அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு எப்படினாலும் போயிடும் பரலோகத்துக்கு, அடிமைத்தன வாழ்வு. பிரியமான தேவ பிள்ளைகளே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பிரமாணம் அவசியம்தான். பிரியமானவர்களே, பிரமாணம் வேண்டான்னு சொல்லலை. இயேசுக்குள்ளே இருந்தால் தான் பிரமாணத்தை கடைபிடிப்பது என்பது சாத்தியம். சரிங்களா? இயேசு இல்லாமல் வெறும் பிரமாணம் என்பது வாய்க்கவே வாய்க்காது. 26, 27 வசனங்கள் படிப்போமா? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றின விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஞானஸ்நானத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள்ளான விடுதலை வாழ்க்கை ஆரம்பம் ஆகிறது. மெய்யான கிறிஸ்தவ வாழ்வும் கிறிஸ்துவின் வாழ்வும் அது முதல் நம்மில் உதயமாகிறது. பாருங்களேன், ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஆரம்பிக்குது, கிறிஸ்துவின் வாழ்க்கையும் நமக்குள்ளே ஆரம்பிக்கிறது. சரிதானே? என்ன அர்த்தம்? ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் என்னது? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் வாழ்க்கை நம்மிடத்தில் வெளியாக வேண்டும். அதுக்கு தாங்க ஞானஸ்நானம். சும்மா கல்யாணத்துக்கு கிடையாது, காலேஜுக்கு போகிறதுக்காக கிடையாது. அப்படித்தான் ஆகி போச்சு இன்னைக்கு ஞானஸ்நானம். அன்பான தேவ ஜனங்களே, பாவச்சிறை வீட்டில் கிடந்தவனை உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரச் செய்யும் தேவ நோக்கத்துக்கு ஏதுவாக அவனது ரட்சிப்பின் அனுபவம் ஆரம்பிக்கிறது. சரிங்களா? அந்த ஞானஸ்நானத்தில் தான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே ஒரு மனிதன் நுழைகிறான். இது வரைக்கும் நான் பாவச்சிறையில் கிடந்தேன், இனிமேல் உன்னதங்களில் கிறிஸ்துவோடு உட்காரக்கூடிய அனுபவம். எபேசியர் 2:7 வாசிக்கிறோம். சரிங்களா? பாவத்துக்குள்ளே கிடந்தவனை, சேத்துக்குள்ளே கிடந்தவனை ஆண்டவர் எங்கே கொண்டு உயர்த்துன்னு விரும்புகிறாரு? உன்னதங்களில். சரிங்களா? உலகத்தை சுதந்தரிப்பான். கிறிஸ்துவை தரித்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே, சீக்கிரத்தில் வெளிப்பட வேண்டிய வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி, 3:19 படிக்கிறோம்ல, வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது நியாயப்பிரமாணம் அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டது. சரிங்களா? அந்த வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி யார் தெரியுமா? திரும்ப சொல்கிறேன், கிறிஸ்துவை தரித்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே, சீக்கிரத்தில் வெளிப்பட வேண்டிய வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி. அந்த சந்ததி நிறைவாயிடுச்சாங்க? அந்த சந்ததி முழுமையாக உருவாகி விட்டதா? இல்லை. அதில் நீங்கள் இருக்கிறீங்களா, நான் இருக்கீங்களான்னு தெரியல.
இருக்குமா? நாம இருக்கிறோம் அப்படின்னு சார் சொல்கிறாங்க. இருக்கணும். தேவ ஆவியினால் எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ரோமர் 8:14 வாசிக்கிறோம். பாருங்க, அப்போது இந்த கிறிஸ்துக்குள்ளான வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் 28ஆம் வசனம், கலாத்தியர் 3:28, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். You are all one in Christ. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். இதாங்க சுவிசேஷத்தின் மையமே, இதுதான் கருப்பொருள். இதுதான் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். 29ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எல்லாரும் பாவிகள், எல்லாரும் ஒரே விதமாக ஒரே வழியாகத்தான் ரட்சிக்கப்படுகிறோம். யார் இந்த வழி? இயேசு தான். அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை அப்படின்னு படிக்கிறோம். அப்போஸ்தலர் 4:12. அவராலேயே ரட்சிக்கப்படுகிறோம். எல்லாரும் பாவிகள், அவராலே ரட்சிக்கப்படுகிறோம். இதில் இப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் மத்தியில் என்ன கிடையாது? எந்த வித்தியாசமும் கிடையாது. சின்ன ஜாதி, பெரிய ஜாதி, தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி ஒன்றுமே கிடையாது. இன்னும் சின்ன ஜாதி பைய அப்படின்னு பேசுகிறவங்க நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க, வெக்கம் இல்லாமல். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னத்தை பைபிளில் படித்தோம்? இன்னும் இந்த மாதிரி வித்தியாசங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் இந்த பைபிளை வச்சுட்டு போய் வேறு மதத்தில் சேர்ந்துக்கலாம். சரிதானே? அன்பான தேவ ஜனங்களே, ஒரே சந்ததி தான். அந்த சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி. பைபிள் படித்தோம்ல, கலாத்தியர் 3:16 வசனத்தில் படித்தோம். அந்த சந்ததி கிறிஸ்துவே. நாம் மெய்யாகவே கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்கு தத்தத்துக்கு பங்காளிகளும் ஆவோம். சரிதானே? அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். அந்த வாக்கு தத்தத்துக்கு நாம் சுதந்திரவாளிகள், பங்காளிகள் ஆவோம். அப்போ யாருடைய சந்ததியாக இருக்கணும்? கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கணும். சும்மா கிறிஸ்துவின் பேரை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. அன்பான தேவ ஜனங்களே, அவருடைய வருகையின் போது தான் அந்த சந்ததி நிறைவடையும், அந்த சந்ததி வெளிப்படும், நாமும் சுதந்திரத்துக்குள்ளே பிரவேசிப்போம். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். அமெரிக்காவில் அடிமைகளை விலைக்கு வாங்கி அவர்களை கொடுமையாக பயன்படுத்தி வந்த காலகட்டம். அமெரிக்காவில் 18-19 நூற்றாண்டு அந்த டைமில் ஆபிரகாம் லிங்கன் எல்லாம் இருந்த காலம். ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளை கொண்டு வந்து அவர்களை விற்பதும் ஏலம் போட்டு விநியோகம் பண்ணுவதும் நடந்து கொண்டிருந்த காலம். அப்படி ஏலம் போடுகிற ஒரு இடத்துல ஒரு வாலிப பெண், ஒரு ஆப்பிரிக்க வாலிப பெண்ணுக்கு போட்டா போட்டி நடந்தது, அவளை ஏலத்தில் எடுக்கிறதுக்காக அடிமையாக. அப்படி ஏலம் போடும் அந்த இடத்துல ஏல பேரம் ரொம்ப பரபரப்பாக சுறுசுறுப்பாக நடைபெற்றது. ஒரு பெரிய பணக்காரர் ஒரு பெரிய தொகைக்கு அந்த பெண்ணை ஏலம் எடுத்தார். பணம் செலுத்த வேண்டிய இடத்துல போய் அந்த பெண்ணுக்குரிய பணத்தை கட்டிட்டார். பத்திரத்தை எழுதி வாங்கிட்டார். இந்த பெண் இனிமேல் எனக்கு அடிமை அப்படின்னு ஒரு பத்திரம் எழுதி வாங்கிட்டார். வாங்கி கொண்டு வந்து அவளிடத்தில் நிற்கிறார். நின்றுட்டு அவள் கையில் கட்டியிருந்த, ஏன்னா அடிமையில் கட்டி வச்சுருப்பாங்க, அந்த கயிறுகளை அவளுக்கு ஆரம்பித்தார். அவள் கையில் இருந்த அந்த கட்டு போடப்பட்ட கயிறுகளை அவளுக்கு ஆரம்பித்தார் அந்த பணக்காரர். அவளோ மனமுடைந்து மகா துயரத்தில் இருந்தால் அவர் அந்த நேரத்தில் வந்து கயிறு அவுத்த உடனே அவர் முகத்தில் காரி துப்பிட்டா தூண். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உடனே கர்ச்சிப் எடுத்து அவருடைய முகத்தை துப்புன இடத்துல அப்படி தொடச்சி எடுத்துட்டார். அவள் துப்பியதை அவர் பொருட்படுத்தவில்லை. எச்சிலை துடைத்து விட்டு அவள் கயிறுகள்லாம் அவுத்துட்டு அவள் கையை பிடிச்சி தன்னிடம் இருந்த அந்த பத்திரத்தில் நீ எழுது அப்படின்னார்.
நான் இனிமேல் சுயாதீனம் உள்ளவள். ஐ ஆம் ஃப்ரீ ஹியர் ஆஃப்டர். இனிமேல் நான் விடுதலை பெற்றவள் அப்படின்னு எழுதி சொன்னார். அவள் எழுதினான், இவர் கையெழுத்து போட்டார். அவள் கையில் கொடுத்துட்டு சொன்னாராம், இனிமேல் உனக்கு முழு விடுதலை, நீ எங்கு வேண்டுமானாலும் போகலாம், இந்த பத்திரத்தை பத்திரமாக வைத்துக்கொள் என்று அன்பாக சொல்லி அந்த பத்திரத்தை அவள் கையில் கொடுத்தார். அவள் சிறிது நேரம் பிரமித்து நின்று, பேச்சு மூச்சு இல்லாமல் நின்று, பிற்பாடு தேம்பி தேம்பி அழுது, ஐயா, இனி நான் உங்கள் அடிமை. என்னை விடுதலையாக்கின உங்கள் அன்பின் நிமித்தம் நான் வேறு எங்கும் இனிமேல் போக மாட்டேன். உங்கள் அன்புக்கு ஏற்றவாறு நான் உங்களோடு இருந்து உங்களுக்கே பணிபுரிவேன் என்று தன்னை சமர்ப்பித்தாலாம். அவர் காலில் அவள் விழுந்தாளாம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை எத்தனையோ அடிமைத்தனங்களில் இருந்து சிக்குண்டிருந்த நம்மை அவர் விடுவித்திருக்கிறார். வெளியே வந்துட்டாமாங்க? எல்லா அடிமைத்தனங்களும் வெளியில் வந்துட்டோமா? இல்லை, கண்கூட தெரியுது. இன்னும் இல்லைன்னு கண்கூட தெரியுது. நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிய இயேசுவுக்கே நம்மை நித்திய அடிமைகளாக நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி தானே? ஒப்பு கொடுத்துட்டோமா? ஒப்புவித்தேன் பாட்டு தான் பாடுறோம், ஒப்புவித்த மாதிரி தெரியல ஒன்றும். அன்பான தேவ ஜனங்களே, உண்மையிலேயே நாம் கிறிஸ்துவுக்கு நம்மை நித்திய அடிமைகளாக ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும். அவருக்கே நாம் சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் மெய்யான விடுதலை. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்போம் என்று சொன்னால் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. கிறிஸ்துவில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் ஏற்றத்தாழ்வுகள். என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்துவில் ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்னா, கிறிஸ்துவானவர் அவர் எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்கல. 1ஆம் தேதி காலை பிரசங்கம் பண்ண முந்தின நாள் காலையில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இயேசு கிறிஸ்து 100க்கு அதிபதி வீட்டுக்கும் போனார், பேதுரு வீட்டுக்கும் போனார். அவன் பெரிய பணக்காரன் 100க்கு அதிபதி, அங்கேயும் போனார். போனன்னு விருப்பம் காமிச்சார். அவன் தான் அவரை ஏற்றுக்கலை. சரிதானே? பெரிய பெரிய ஆட்கள் வீட்டுக்கும் இயேசு போனார். அதே சமயத்தில் சாதாரண நபர்கள் வீட்டுக்கும் ஆண்டவர் போனார். கிறிஸ்துவில் ஏற்றத்தாழ்வு இல்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாது. அப்படி ஏற்றத்தாழ்வு என்ன காமிச்சுன்னு வச்சுக்கங்களேன், இன்னும் கிறிஸ்துவுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கல என்று அர்த்தம். ஆகவே ஒப்படைப்போம். கிறிஸ்துவின் சந்ததியாக நாம் வாழ நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய மகத்தான கிருபையினால் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் இந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் நாங்கள் மண்டியிடவும் மன்றாடவும் எங்கள் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லா ஜாதிகளிலிருந்தும் எல்லா கோத்திரங்களிலிருந்தும் உம்முடைய இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அழகாய் நிற்க வேண்டும் ஆண்டவரே. ஆனால் அழகாய் அல்ல, பல நேரங்களிலே அழுக்காய் நாங்கள் நிற்கிறோம் ஐயா. இன்னும் எங்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள், வித்தியாசங்கள், போட்டா போட்டிகள், இன்னும் பெருமைகள், ஆணவம், அகங்காரம், இன்னும் சொல்லக்கூடாத, வாய்விட்டு சொல்ல முடியாத அசுத்தங்கள் எல்லாம் எங்களிடத்தில் நிறைய இருக்கிறது தகப்பனே. கர்த்தாவே, விசுவாச சந்ததி ஆபிரகாமை போல கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்படுகிற சந்ததியே, ஆம் தகப்பனே, நாங்கள் கிறிஸ்துவின் சந்ததியாக உருவாகத்தக்கதாக அந்த கிறிஸ்துவின் சந்ததி என்ற கூட்டத்தார் மத்தியில் நாங்களும் காணப்பட்டு அந்த கூட்டம் நிறைவடையும் பொழுது நாங்களும் அதில் ஒருவராயிருக்க கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். எங்களுடைய ஒப்படைப்பு எவ்வளவு ஆழமானது அல்லது ஆழமற்றது என்பது உமக்கு மாத்திரமே தெரியும் ஆண்டவரே. தகப்பனே, எவ்வளோ சத்தியங்களை கேட்குறோம். எங்கள் வாழ்க்கை மாறிவிட்டதா மாறவில்லையா என்பதும் உமக்கே தெரியும். கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆவியானவர் பேசி பரலோகம் எதிர்பார்க்கிற மாற்றத்தை, பரலோகம் எதிர்பார்க்கிற அந்த சந்ததியார் கூட்டத்தில் நாங்களும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்யும் தகப்பனே. உம்முடைய கரம் இந்த மாதம் முழுவதும்
சபையார் எல்லாரோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, வெயில் கொதிக்கிற தகிக்கிற ஒரு மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டதாமே எங்களுக்கு நிழலாக இருந்து எங்களையும் சபை குடும்பங்கள் எல்லா குடும்பங்களையும் ஆன்லைனில் இணைகிற குடும்பங்களையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை வயோதிபர் வாலிபர் எல்லாரையும் கர்த்தர் காக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவ்வப்பொழுது நல்ல மழையை எங்களுக்கு தாங்க. மேக ஸ்தம்பமாய் கர்த்தர் எங்களுக்கு இருந்து எங்களை நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்குறோம். தகப்பனே, ஆத்தூரில் நடக்க போகிற ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, அதில் ஒரு சபை அந்த ஊரில் உருவாகத்தக்கதாக அற்புதம் செய்யும். பிரதர் சூர்யாவுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகம், விடுதலையை, நினைவு திரும்பும் கிருபையை அவருக்கு தாரும். ஆண்டவரே, ஜெய்சிலன் அவருக்காக ஜெபிக்கிறோம். மீனாட்சி மருத்துவமனையில் இருக்கிற அவருக்கும் ஆண்டவர் நல்ல சுகத்தை, விடுதலையை தருவீராக. ஐயா ஜெயபால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல பரிபூர்ண சுகத்தை அவருக்கு தாரும். ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, விபிஎஸ் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஊழியங்கள் தேவைகள் எல்லாம் சந்தியும். இந்த வேகாத வெயிலில் அந்த ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி அந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. இந்த நாளிலே நாங்கள் வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டோடைய சத்தத்தை கேட்டோம், தேவ சித்தம் அறிந்தோம் என்று எங்களை ஒப்புக் கொடுத்து செல்ல ஆண்டவர் கிருபை செய்யும். எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். கர்த்தாவே, யார் யார் என்னென்ன கவலைகளோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, வேதனைகளோடு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஆறுதலும் சமாதானம் கொடுத்து வழி அனுப்பும்படி எங்களை ஆசீர்வதித்து தேவன் உம்முடைய நன்மைகளால் கிருபைகளால் முடிசூட்டும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க நாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவைகளே, ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.